ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருமண வயதை தாண்டினதுக்கு அப்புறம் சிங்கிளாகவும் ரொம்பவும் ஹாப்பியாகவும் இருக்கிற முன்னணி தமிழ் நடிகைகள் யாரெல்லாம்னு பார்க்கலாம். சினிமா துறையை பொறுத்த வரைக்குமே நடிகர்களுடைய லைஃப் டைம் அப்படின்னு பார்த்தா அது அதிக ஆண்டு காலமாக இருக்கும். அதே நேரத்தில் நடிகைகளுடைய லைஃப் டைம்னு பார்த்தா ரொம்பவும் குறுகிய காலமாக தான் இருந்துட்டு வந்திருக்கு. அதிகபட்சமாக 15 இருந்து 20 ஆண்டுகள் வரை அவங்களால பட வாய்ப்புகளை முடியும். அப்படியும் தாண்டி வயதை காரணம் காட்டி ஒதுக்கிடுவாங்க. சினிமாவில் நடிக்கிற நடிகைகள் பெரும்பாலும் 30 வயதுக்கு மேலே தான் திருமணம் செஞ்சுக்கிறாங்க. அதுக்கு முன்னாடியே திருமணம் செஞ்சுக்கிட்டா சினிமாவில் ஓரங்கட்டிடுவாங்கன்ற பயமும் நடிகைகள் அந்த ரிஸ்க் எடுக்கிறது இல்லை. இருந்தாலுமே 30 வயதுல இருந்து 35 வயதுக்குள்ள பெரும்பாலும் நடிகைகள் திருமணம் செய்து செட்டில் ஆகிடுறாங்க. அந்த வகையில 35 வயது கடந்ததுக்கு அப்புறமும் இன்னமும் சிங்கிளா வளம் வந்துகிட்டு இருக்க முன்னணி நடிகைகள் யாரெல்லாம்னு பார்க்கலாம். லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்குது அனுஷ்கா அவர்கள். கோலிவுட் மட்டும் இல்லாம டோலிவுட்லயுமே முன்னணி நடிகையா வந்து கலக்கிட்டு இருக்கிறவங்க தான் அனுஷ்கா அவர்கள். இவங்களுக்கு 40 வகை ஆகியுமே இன்னும் திருமணம் செஞ்சுக்காம இருக்கிறாங்க. பாகுபலி படத்துல நடிச்ச போது பிரபாஸ் உடனான காதல் சர்ச்சையில சிக்கினாங்க. அதுக்கப்புறம் தொழிலதிபரை இவர் திருமணம் செஞ்சுக்கிறதா இருக்காங்கன்னு சொல்லி வதந்திகளும் வந்தது. அடுத்தது நடிகை கிரண் அவர்கள். தமிழ் சினிமால முன்னணி கவர்ச்சி நடிகையா வலம் வந்தவங்க தான் இவங்க. அஜித், விஜய் அப்படின்னு பெரிய பெரிய முன்னணி நடிகர்கள் கூட எல்லாமே சேர்ந்து நடிச்சிருக்கிற இவங்க 41 வயசு ஆகியுமே திருமணம் ஆகாம சிங்கிளா இருக்கிறாங்க. அடுத்தது தபு அவர்கள். தமிழ்ல கண்டுகொண்டேன் படம், காதல் தேசம், இருவர், இந்த படங்கள் எல்லாம் பெரிய லெவலில் பிளாக் பாஸ்டர் ஹிட்டான படங்கள். இதுல நடிச்சவங்க தான் தபு அவர்கள். அதுக்கப்புறம் பாலிவுட்ல நடிச்சு முன்னணி நடிகையாவும் இருக்கிறாங்க. இப்படி இருக்கிறவங்க 50 வயசு தாண்டியுமே இன்னும் திருமணம் செஞ்சுக்காம இருக்கிறாங்க. அடுத்து பூனம் பாஜ்வா. ஹரி அவர்களுடைய படமான சேவல் படத்து மூலமா அறிமுகமான ஹீரோயின் தான் பூனம் பாஜ்வா. இவங்க தமிழ்ல தெனாவெட்டு, கச்சேரி ஆரம்பம், அரண்மனை 2 இந்த படங்கள்ல எல்லாம் நடிச்சிருக்காங்க. ஆனா இவங்களால முன்னணி நடிகை அப்படின்ற அந்தஸ்தை எட்ட முடியலனாலும் 37 வயசானதுக்கு அப்புறமும் இன்னும் திருமணம் செஞ்சுக்காம இருக்காங்க. அதோட இப்ப இவங்க ஒருத்தரை காதலிச்சுட்டு வருவதாகவும் சொல்லப்படுது. அடுத்தது த்ரிஷா அவர்கள். மிஸ் சென்னை பட்டத்தை வென்ற த்ரிஷா அவர்கள் அப்படியே தமிழ் சினிமால காலடி எடுத்து வச்சாங்க. சுமார் 20 ஆண்டுகள் நிறைஞ்சதுக்கு அப்புறமும் இன்னமுமே முன்னணி நட்சத்திரங்கள் கூட நடிச்சுட்டு வராங்க. சமீபத்துல வெளியான பொன்னியின் செல்வன் கூட குந்தவை கேரக்டர்ல நடிச்சு ரொம்பவும் பாராட்டுகள்லாம் பெற்றிருந்தாங்க. அப்புறம் லியோ படத்து மூலமா விஜய் கூட 20 ஆண்டுகள் கழிச்சு நடிச்ச பேரையும் பெற்றிருக்கிறாங்க. 39 வயசான இவங்களுக்கு திருமணம் ஆகல. இதுக்கு இடையில ராணா, வருண்மணியன் இப்படி கூட எல்லாம் காதல்ல இருந்ததாகவும் சொல்லப்படுது. அதுக்கப்புறம் பிரேக்கப் பண்ணிட்டு திருமணமாகாம இருக்கிறாங்க. அடுத்தது இலியானா அவர்கள். விஜய் சங்கர் கூட்டணியில நண்பன் படத்துல ஹீரோயினா நடிச்சு பிரபலமானவங்க இலியானா. இவங்களுக்கு 31 வயசு ஆகுது. ஆஸ்திரேலியாவை சேர்ந்த போட்டோகிராஃபரான இவங்க லிவிங் டுகெதர்ல இருந்த இவங்க சில வருடங்களா பிரேக்கப் ஆகி பிரிஞ்சு இருக்கிறாங்களாம். ஸ்ருதிஹாசன். கமல்ஹாசன் அவர்களுடைய மூத்த மகளான ஸ்ருதிஹாசன் அவர்களுக்கு 39 வயசு ஆகுது. இவங்களுக்கு தமிழ்ல அதிகமான பட வாய்ப்புகள் இப்போ இல்லாததுனால பாலிவுட் பக்கம் பிஸியா இருக்கிறாங்க. நடிகை நக்மா அவர்கள். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட ஜோடியாக பாஷா படத்துல நடிச்சிருந்த இவங்க நடிகை ஜோதியாவுடைய அக்கா. இவங்களுக்கு 47 வயசு ஆகியுமே இன்னும் திருமணம் செஞ்சு கொள்ளாம சிங்கிளா இருக்கிறாங்க. இப்ப பாலிடிக்ஸ்லயும் என்ட்ரா இருக்கிறாங்க. கோவை சரளா அவர்கள். தமிழ் சினிமால நகைச்சுவை நடிகையா வலம் வந்த இவங்க ஏராளமான முன்னணி நடிகர்கள் கூட எல்லாம் நடிச்சிருக்காங்க. 60 வயசான இவங்களுக்கு இன்னும் திருமணம் ஆகல. ஆண்ட்ரியா அவர்கள். ஆண்ட்ரியா அவர்களுக்கு இப்போ 36 வயது ஆகுது. ஆனாலும் இன்னும் இவருக்கு திருமணம் ஆகல. அனிருத் கூட காதல் சர்ச்சையில சிக்கின இவருடைய புகைப்படங்கள் எல்லாம் வைரலானது எல்லாருக்குமே தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.